ஸோ அதாவது நான் வந்து இன்றைக்கி வேறு ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் நான் போனாலே வந்து ஒரு 10 ரீல் பார்த்தா அதில் ஒரு ரீலாவது வந்து இதில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ காசு கிடச்சிரும், இல்லைனா வந்து இந்த கலரை கண்டுபிடிங்க, புதுசாக கலர் ட்ரேடிங் வேறு ஒன்று வந்திருக்கு, ஸோ அதில் இது போடுங்க எவ்வளோ கிடைக்கும், சம்ஹவ் ஏதோ ஒரு ஸ்டாக் பேர், ஸோ அவனே ஒரு அந்த ஸ்டாக்குக்கு ப்ரமோஷனாக என்னன்னு தெரியல, அதை வாங்கி இதை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்னெல்லாமோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் மெயின் தீம் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நம்மளை விட நம்மளை சம்பாதிக்க வைக்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எங்கே இன்ஸ்டாகிராமில் போனாலே வந்து ஒரு இந்த அதுவும் 2025 ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு ஃபுல்லாகவே மேக் மணி தான் எனக்கு வந்து ஆடும் சரி, அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லேருந்து வர ஆடும் அப்படி தான் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் வர ஆடும் அப்படி தான் இருக்குது. நான் ஒரு ரீல் பார்த்தேன், ஆக்சுவலாக அந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சது அந்த ரீலுக்கு அப்புறம் தான். ஒரு 2 கப்புள்ஸ் அவங்க வந்து ஒரு ரீல் பார்த்தேன். நான் வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு கப்புள் ரீல்னு தான் நினச்சேன். இவன் வந்து அந்த பொண்ணை வெளியில் கூப்பிட்டு போவான், இட்ஸ் அ லைட் டின்னரு. ஸோ அந்த டின்னருக்கு வந்து அவன் கூப்பிட்டு போயிட்டு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா சொல்லிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிருச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த அக்செப்ட் பண்ணதா இல்லைங்க தான் நான் வீடியோ நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், ரீல் நினச்சி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் கடைசியில் அவன் என்ன பண்ணால், நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இதுக்கான காசை நான் எங்கேருந்து எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஒன்று ப்ரொமோட் பண்ணுறான். தங்கம்மாலன்னு இருந்துச்சு எனக்கு, அப்படி வைப்போம். அவ்வளோ ஆர்கானிக்காக இருந்துச்சு அந்த ஆடு பார்க்கும்போது. அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து ரொம்ப அவரோட ரீல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். படத்துக்கு போகிறதே வந்து தப்பு, அதுக்கு போகிற காசு வந்து நீ அதுக்கு பதில் இது ஒன்று வாங்கிட்டு போயிடலாம், இதை வாங்கி நீ செல் பண்ணால் உனக்கு காசு கிடைக்கும், டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு இல்லாமல் சொல்லிகிட்டு இருப்பார். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹெட்செட் ஒன்று பிளாக் கலர் போட்டிருப்பாரு, பிளாக் கலர் கோட். iPhone 14 வெறும் 2,999 சேல் ஆக போகுது. இந்த ஒரு ஆஃபர் வெறும் லிமிடெட் டைம் மட்டும் தான் இருக்கும் போட்டுக்கிட்டு. ரீசெண்ட் டைம் ஒரு யூடியூபர் வந்து யூடியூப் சத்யா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இவ்வளோ வாழைப்பழம் மாதிரி பேசினேன் கடைசியாக நீ அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீ காசு சம்பாதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இந்த வீடியோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுது வந்து எனக்கு அதில் இருந்தால். ஸோ 2 விஷயம் அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்கிங் மணி, அப்புறம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மேக்கிங் மணி. ஸோ மேக்கிங் மணி அதாவது வந்து மேக்கிங் மணி அட் 19 and 20 இருக்குல்ல, ஸோ அது வந்து இப்போ உள்ள டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள ரீலில் கூட பார்த்தேன், ஒரு பையன் வந்து 19 வயசில் வந்து ஒரு கெஃபே வந்து ஓன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 19-20 வயசில் இருக்க எல்லாருக்குமே வந்து இப்போ எனக்குமே ஆகட்டும் நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிறத பார்க்கும்போது, அதுவும் நம்ம வயசுலேயே சம்பாதிக்க பார்க்கும்போது, நம்மளாம் வந்து நான் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கே சம்பாதிக்க கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போமே சம்பாதிக்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மணியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து ஸ்கூல் டைம்ஸ்லாம் இருக்கும்போது அந்த மணியோட வேல்யூ அரௌண்ட் 16 வரைக்குமே எனக்குலாம் 17-18 வரைக்கும் கூட எனக்கு மணியோட வேல்யூலாம் அவ்வளோவா தெரியாது. லைக் வீட்டில் காசு கொடுப்பாங்க, செலவு பண்ணுவேன், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போவும் வீட்டில் தான் காசு தராங்க. பட் என் கையில் இருக்கிற மணிக்கு வேல்யூ தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு மேக் மணி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டும் சேர்ந்து வந்துடுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப உளறேன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக விஷயத்துக்கு பாயிண்ட் வரேங்க. ஃபஸ்ட்டு மேக்கிங் மணி. ஸோ மேக்கிங் மணியில் வந்து என்னென்னா, நம்ம 19-20 வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கும் சரி இல்லை யாருக்கும் சரி, தன்னை சுற்றி உள்ள எல்லாருமே வந்து அவங்களும் மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவனுக்கும் மணி ஏர்ன் பண்ணணும், ஆனால் அதுக்கான வழி என்னங்கிறது தெரியாது. இப்போ அவன் வந்து ஒரு இவ்வளோ சம்பாதிக்கிறான், நானும் இவ்வளோ சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆட்ஸை பார்த்து அவன் ஈஸியாக விளையாடுற வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். பட் அவன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒர்க்கோ இல்லை ஏதாச்சும் பண்ணியிருப்பான், அதுக்கான ஒரு ஏர்னிங்ஸ் அவனுக்கு கிடச்சிருக்கு. பட் இவன் அதெல்லாம் பார்க்காம அவன் சம்பாதிக்கிறான், நானும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமாக போய் எதிலையாச்சும் ஒன்று போய் விழுறது. இன்னொன்று ஐ திங்க் ஸோ நிறைய பேர் வந்து மேக்கிங் மணியை விட ஐ திங்க் ஸோ வி ஆர் பிளேயிங் வித் மணி. ஸோ மேக்கிங் மணிக்கும் பிளேயிங் வித் மணிக்கும் என்னென்ன வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு 1000 ரூபாய் இருக்குது, அந்த 1000 ரூபாய் வந்து நீ ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறது வந்து ஸ்டாக்ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை வந்து அது தப்புன்னு சொல்கிறதோ கிடையாது. எஸ், அதை ப்ரொஃபஷனாக வச்சும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட்
இங்கே பிரச்சனை என்னென்னா அதை பற்றின ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் சும்மா வந்து ஒரு ஆடை பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ஷேர் எடுக்க சொன்னாங்க, சும்மா இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம், 1000 ரூபாய் நான் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற காசுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருக்கிறது வந்து அங்கே தான் வந்து பிரச்சனையே வருது. ஸோ பிஃபோர் மேக்கிங் மணி ஐ திங்க் ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ ரெஸ்பான்சிபிளாக இருந்தனா நீ ஒரு விஷயம் பண்ணுற, இப்போ 1000 ரூபாய் நான் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதை ஒர்க்கை நீ போட்டிருப்ப. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை நீ போடும்போது அந்த 1000 ரூபாய்க்கு நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்க. ஸோ அதுக்கப்புறம் காசு வருது வராதது வந்து செகண்ட் திங். ஃபஸ்ட்டு நீ உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்கியா? ஸோ அப்படி ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் என்ன சொல்கிறது, குருட்டுத்தனமாக அப்படி பண்ணுறது வந்து தட்ஸ் நாட் மேக்கிங் மணி, தட்ஸ் பிளேயிங் வித் மணி. சிம்பிளாக சொல்லணும்னா நீ உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு ரெஸ்பான்சிபிளாக இரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காசு சம்பாதிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எஸ், டோன்ட் ப்ளே வித் மணி. செகண்ட் திங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் இது வந்து ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, இப்போ வந்து இது வந்து நம்ம சைடில் வந்து நம்ம நினைக்கிற ஒன்று, இன்னொரு பக்கம் வந்து சேம் இந்த 1920ஸ்லாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யாருனாலும் டீனேஜர்ஸோ சரி, அந்த வயசில் இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது இப்போ ஸ்கூல் டைம்லாம் வந்து அவ்வளோ இருக்காது. பட் அதே நேரம் நம்ம ஒரு காலேஜோ இல்லை 19 வந்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு இன்ஃபீரியர் இருக்கும். அவன் ரிச்சாக இருக்கான், நம்ம ரிச்சாக இல்லை, அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நமக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை, அவன் ஃபிசிக் அப்படி இருக்குது. லைக் ஃபிசிக்கை கூட பார்த்து பரவப்படுற அளவுக்கு ஒரு இது இருக்கும். அகாடமிக்லேயே ஏதாச்சும் பண்ணலாம் பார்த்து அதுவும் முடியாது. ஸோ ஒரு டைமில் வந்து கூட இருக்கிறவங்களாம் வேலைக்கு போவான், நம்மளுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இப்படி எல்லாருமே வந்து அவங்களுடைய க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மட்டும் வளராமல் இருக்கிறதுனால வேறு இன்ஃபீரியர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த சென்ஸ் ஆட்ஸ் பண்ணுறவங்களும் சரி, இல்லை அதை கொடுக்குற கம்பெனி ஆகட்டும் சரி, அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதிரியான ஒரு இன்ஃபீரியர் தான். ஸோ ஐ திங்க் ஸோ இன்ஃபீரியர் வந்து வரது கண்டிப்பாக வரதான் செய்யும். எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒன் டைமாக வந்திருக்கும். பட் அதை நான் வந்து உடைக்க போகிறேன், காசு சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூட் எடுக்கிறீங்களா? ஸோ அந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி, பி ரெஸ்பான்சிபிள் டு யுவர் மணி ஃபஸ்ட். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இன்ட்டு 2 இல்லை இன்ட்டு 20 பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், அப்படின்னா அதான், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற காசுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருங்க. சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி பாயிண்ட்டை கிளியராக சொல்லணும்னா, லைக் ஷேர்லேயோ இல்லை ஸ்டாக்கு மட்டுமே நான் வந்து டார்கெட் பண்ணி சொல்லியிருந்தேன்னா, லைக் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி அதேமாதிரி நிறைய இருக்குது, எனக்கு தெரிஞ்சது அது 2 அதேமாதிரி நிறைய இருக்குது. ஸோ எதுலனாலும் நீங்கள் கேம்பிளிங்லேயே வந்து காசு போட்டாலும் சரி, அது வந்து எல்லோரும் விளாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம தப்புன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் பிஃபோர் ஒரு விஷயத்தில் நீ காசு போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு நீ ரெஸ்பான்சிபிளாக இரு. ஃபைனலி என்ன தான் சொல்ல வர அப்படின்னா, ஸோ நீ அதில் காசு போட்டு அது மல்டிப்ளை பண்ணலாம்னு நினச்சி ஒன்று பண்ணுறல, அது எதில் வேணாலும் பண்ணிக்கிட்டு போ. அட்லீஸ்ட் போடுற காசுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருன்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேக்கிங் மணி வந்து என்ன சொல்கிறது, டோன்ட் ப்ளே வித் மணி, அவ்வளோதான். பணம் சம்பாதிக்கனா பணம் மட்டும் சம்பாதி, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு விளையாடாத, அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறம் வந்து எப்படி மணி எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அது எனக்கே தெரியும், ஏன்னா எனக்கும் வந்து 20 வயசு தான். ஸோ எனக்கும் வந்து பணம் வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது. பட் இந்த வீடியோ வந்து என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுறாங்கல்ல, அது வந்து 100% கரெக்டான வழி கிடையாது. 100ல் ஒரு 10 பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, அவங்க போடுற காசுக்கு ரெஸ்பான்சிபிளான கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பி ரெஸ்பான்சிபிள் டு யுவர் மணி, டோன்ட் ப்ளே வித் யுவர் மணி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அதாவது வந்து ஒரு நல்ல வீடியோவோட இன்றைக்கி நான் முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரில. இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் பேசும்போதே வந்து வாய் குளருது, போக போக சரின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.